நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவத்தின் ஆதார சான்றுகள் என்ற தலைப்பில் இச்செய்தியை அளிப்பதில் கிறிஸ்துவுக்குள் நான் மகிழ்கிறேன். நம்முடைய விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய நம்பிக்கையானது நம்பப்படக்கூடியவைகளின் மேல் ஆதாரமாயிருக்கிறது. We believe on things that can be believed. ஆகவே கிறிஸ்தவத்தின் நம்பிக்கைகளுக்கு ஆதாரங்கள் உண்டு. ஆதாரமற்ற ஒரு நம்பிக்கையின் மேல் கிறிஸ்தவம் கண்மூடித்தனமாகவோ பாரம்பரியத்தினாலோ கட்டப்பட்டிருக்கவில்லை. கிறிஸ்தவத்தின் அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையாகும். இந்த 20ஆம் நூற்றாண்டில் உலகம் திடுக்கிடக்கூடிய வகையில் நடைபெறப் போகிற மிக முக்கியமான சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையாகும். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இனி காலம் செல்லாது என்ற எச்சரிப்பை பார்க்கிறோம். இனி காலம் செல்லாது என்ற காலத்திற்குள்ளாய் இந்த உலகம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இன்றைய உலகில் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்ததியின் நாட்களில் நிச்சயம் சம்பவிக்கப் போகிறது. மிக முக்கியமான இந்த சம்பவத்தை குறித்து வேதாகமத்தில் 198 தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. வேதாகமத்தில் 18 வசனங்களுக்கு ஒரு வசனம் என்ற கணக்கில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் 3000 பகுதிகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வருகிறார் என்ற செய்திகள் பல வருடங்களாய் எச்சரிப்பாய் கொடுக்கப்பட்டும் அவருடைய வருகை சம்பவியாததினால் அவர் வரமாட்டார் என்ற எண்ணம் கிறிஸ்தவர்கள் உட்பட அநேகருடைய உள்ளங்களில் உருவாக ஆரம்பித்துள்ளது. இயேசு வரமாட்டார் என்ற நினைப்பில் அநேக பெயர் கிறிஸ்தவ சபைகள் அறியாமைக்குள் மூழ்கி இருக்கின்றன. அவர் வருவார் என்று சொன்னீர்கள், ஏன் இன்னும் வரவில்லை என்று அநேகர் கிண்டலாய் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கின்றனர். மாரநாதா, இயேசு வருகிறார் என்று எழுதப்பட்டிருந்த வாசகத்திற்கு கீழே இயேசு எந்த ட்ரெயினில் எந்த பிளேனில் வருகிறார் என்று கிண்டலாய் எழுதியிருக்கிறதை ஓரிடத்தில் நான் கண்டேன். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ட்ரெயினிலும் வரவில்லை, அவர் பிளேனிலும் வரவில்லை, அவர் மேகங்களுடனே வருகிறார். அல்லேலூயா. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை கிண்டல் செய்கிற பரியாசக்காரனே, உன்னை குறித்து வேதம் முன் குறித்திருக்கிறது என்பதை அறிந்து கொள். நீ இவ்வாறு கேட்பதையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு முதல் அடையாளமாக நான் கொள்ளுகிறேன். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வருகையை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். சகோதரனே, நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காய் அவர் பொறுமையாய் இருக்கிறாரே ஒழிய அவர் தாமதிக்கவில்லை என்பதை அறிந்து கொள். காலம் சமீபமாயிற்று, காலம் நிறைவேறிற்று, இனி காலம் செல்லாது. ஏன் இனி காலம் செல்லாது என்று சிலர் நினைக்கலாம். உலகத்தை எத்தனை வல்லரசுகள் ஆள வேண்டும் என்று வேதம் தீர்க்க தரிசனமாய் முன்னறிவித்ததோ அத்தனை வல்லரசுகளில் ஒன்று தவிர மற்றவை அனைத்தும் தோன்றி ஆண்டு அழிந்து விட்டன. கடைசி வல்லரசும் தோன்றிவிட்டது. இதை குறித்து தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பாபிலோனிய வல்லரசின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு நாள் ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்தினால் அவனது ஆவி கலங்கி அவனது நித்திரையும் கலைகிறது. அந்த சொப்பனத்தையும் மறந்து போகிறான். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் அறிவிக்கக்கூடிய ஞானிகள் தன்னிடத்தில் வந்து அதை சொல்ல வேண்டும் என்று அவன் கட்டளையிட பாபிலோனிய ஞானிகளினால் அதை அறிவிக்க முடியாமற் போக தானியேல் தீர்க்கதரிசி தேவனுடைய வெளிப்படுத்துதலோடு சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் விவரிக்க ராஜாவின் முன்னதாக வந்து நிற்கிறான்.
தானியேல் ராஜாவை பார்த்து, ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாயிருந்தது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அதை நொறுக்கி போட்டது. அந்த சிலை நொறுங்குண்டு பதரை போல் ஆயிற்று. சிலையில் மோதிய கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. சொப்பனம் இதுதான் என்று கூறி அதன் அர்த்தத்தையும் தெரிவிக்க ஆரம்பிக்கிறான். நேபுகாத்நேச்சாரே, பொன்னான அந்த தலை நீரே, உமக்கு பிறகு வெள்ளிக்கொப்பான கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் தோன்றும். அதற்கு பிறகு வெண்கலத்திற்கு ஒப்பான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். நான்காவது ராஜ்யம் அதற்கு பிறகு இரும்பிற்கு ஒப்பானதாக எழும்பும். அது இரும்பை போல உரமாயிருக்கும். பிறகு பாதி களிமண்ணும் பாதி இரும்பாயிருப்பதற்கு ஒப்ப அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். அதன் ராஜாக்கள் களிமண்ணோடு இரும்பு கலவாதது போல ஒருவரோடு ஒருவர் கலவாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே கைகளினால் பெயர்க்கப்படாமல் சிலையின் மேல் வந்து மோதின கல்லுக்கு ஒப்பான என்றென்றைக்கும் அழியாத ராஜ்யத்தை தேவன் ஸ்தாபிப்பார் என்றான். தானியேல் பாபிலோனிய வல்லரசுக்கு பிறகு இன்னொரு வல்லரசு எழும்பும் என்று கூறின தீர்க்க தரிசனத்தின்படி பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் ஓர் இரவு 1000 பேருக்கு விருந்து செய்து தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொள்ளையிட்டு கொண்டு வந்த தேவாலயத்தின் பொன் வெள்ளி பாத்திரங்களில் தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் திராட்சரசம் குடித்து மயங்கி இருந்த நிலைமையில் மனுஷ கைவிரல்கள் திடீரென்று தோன்றி சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுத ராஜா அதை காண அவன் கலங்கி மயங்கி அதன் அர்த்தத்தை அறிய தானியேலை அழைத்து கேட்கிறான். தானியேல் அந்த வார்த்தைகள் மேனே மேனே தெக்கேல் உப்பார்சீன் என்றும் அதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும் உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டதும் என்றும் அர்த்தமாகும் என்று கூற, அதன்படியே அன்று இரவே மேதிய வல்லரசின் ராஜாவாகிய தரியு பெல்ஷாசாரை கொலை செய்து ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். இச்சம்பவம் தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் தீர்க்க தரிசனத்தின்படி மேதிய பெர்ஷிய அரசாங்கம் உலகின் வல்லரசாக மாறுகிறது. மேதிய பெர்ஷிய வல்லரசுக்கு பிறகு இன்னொரு சாம்ராஜ்யம் எழும்பும் என்ற தானியேலின் தீர்க்க தரிசனத்தின்படி மேதிய பெர்ஷிய அரசின் கடைசி நாட்களில் தானியேல் 200 ஆண்டுகளுக்கு முன்னதாய் உரைத்த தீர்க்க தரிசனத்தின்படி அரிஸ்டாட்டிலின் பாதபடியில் உட்கார்ந்து பாடம் கேட்டவனும் மாசிடோனியாவிலே தோன்றி உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆளுவேன் என்று சூளுரைத்து பேலன்ஸ் என்ற யுத்த முறையின்படி உலக நாடுகளை ஜெயித்தவனுமாகிய மகா அலெக்சாண்டர் எழும்பி கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க புறப்படுகிறான். இவனை குறித்து தானியேல் ஒரு தரிசனத்தையும் காண்கிறான். அவனது தரிசனத்திலே 2 கொம்புள்ள ஒரு ஆட்டுக்கடாவையும் 1 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடாவையும் தானியேல் காண்கிறான். 1 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவை முட்டி அதன் கொம்புகளை முறித்து அதை கீழே தள்ளி போட்டது என்றும் காண்கிறான். 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதிய பெர்ஷிய வல்லரசையும் 1 கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா மகா அலெக்சாண்டரையும் அவனது கிரேக்க சாம்ராஜ்யத்தையும் குறிப்பதாகும். தானியேலின் தரிசனத்தின்படியே மகா அலெக்சாண்டர் மேதிய பெர்ஷிய வல்லரசை அழித்து கிரேக்க வல்லரசை நிறுவுகிறான். அலெக்சாண்டர் நாடுகளை ஜெயித்துக் கொண்டு வருகிற நேரத்தில் எருசலேமுக்கு எதிராய் அவனது படைகள் ஒரு நாள் பாளையம் இறங்கி இருக்கின்றன. கிரேக்க ராணுவம் எருசலேமை தாக்கி எந்த நேரத்திலும் அழிக்கலாம் என்ற நிலைமையில் யூதர்கள் எருசலேம் தேவாலயத்தில் கூடி தேவனை நோக்கி அபயமிடுகின்றனர். அப்போது ஆசாரியனாயிருந்த ஜாடுவா வெளியே வந்து, நான் அலெக்சாண்டரை முகமுகமாய் சந்திக்கப் போகிறேன், அதற்கான வழி நடத்துதலை என் தரிசனத்தில் நான் பெற்றேன் என்று சொல்லி லேவிய பரிவாரங்களோடு புறப்பட்டு செல்லுகிறான். ஜாடுவா வருவதை தூரத்திலே கண்ட மகா அலெக்சாண்டர் தன் சிம்மாசனத்தை விட்டு இறங்கி ஓடிப்போய் ஜாடுவாவை தழுவிக் கொள்ளுகிறான்.
அலெக்சாண்டரின் ராணுவ தளபதிகள் அலெக்சாண்டரின் இந்த செய்கையை பார்த்து அவனுக்கு புத்தி பேதலித்து விட்டது என்று நினைக்கின்றனர். ஆனால் அலெக்சாண்டர், நான் மாசிடோனியாவிலிருந்து புறப்பட்ட போதே இதே ஜாடுவா இதே நிற வஸ்திரம் அணிந்து தன் லேவிய பரிவாரங்களோடு வருகிறதை தரிசனமாய் சொப்பனத்தில் கண்டேன். ஆகவே தான் நான் ஜாடுவாவை தழுவிக்கொண்டேன் என்றும், எருசலேமை அழிக்காமல் இருந்தால் உன்னுடைய யுத்தங்களில் உனக்கு ஜெயம் கிடைக்கும் என்று இஸ்ரவேலின் தேவர் என்னோடு சொன்னார் என்றும் கூற, ஜாடுவா அலெக்சாண்டரை எருசலேம் தேவாலயத்திற்கு அழைத்து சென்று தானியேல் தோல் சுருளை எடுத்து, அலெக்சாண்டரே, ஒரு கொம்புள்ள வெள்ளாட்டு கடாவாக தானியேல் தன் தரிசனத்தில் கண்டது உண்மைதான். உன்னை குறித்து 200 வருடங்களுக்கு முன்னதாகவே எங்கள் தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தி இருந்தார் என்று கூற, அலெக்சாண்டர் சந்தோஷமடைந்து எருசலேம் தேவாலயத்தில் பலியிட்டு எருசலேமை அழிக்காமல் யூதருக்கு வரி விதிக்காமல் சென்றான் என்ற சரித்திர சம்பவத்தை பிளேவியஸ் ஜோசிபஸ் என்ற யூத சரித்திர ஆராய்ச்சியாளர் தனது வரலாற்று புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். எதற்கு இதை கூறுகிறேன் என்றால், கிறிஸ்தவத்தின் சம்பவங்கள் சரித்திர ரீதியானவைகள், அவை காவியமோ கட்டுக்கதையோ அல்ல என்பதற்காகவே. அலெக்சாண்டர் தன்னுடைய 33வது வயதில் வாழ்க்கையை வெறுத்து மரண படுக்கையில் இருக்கும் போது, உன்னுடைய சாம்ராஜ்யத்தை யாரிடத்தில் ஒப்படைப்பது, உன் மகனிடத்திலோ என்று அவனிடத்தில் கேட்கப்பட்ட போது, அல்ல, வலிமையுள்ளவனுக்கே என்னுடைய சாம்ராஜ்யம் செல்லட்டும் என்று சொல்லி தன்னுடைய 4 தளபதிகளுக்கும் தனது ராஜ்யத்தை பகுத்து விடுங்கள் என்று அவன் சொல்லுகிறான். அலெக்சாண்டரை ஒரு கொம்புள்ள வெள்ளாட்டு கடாவாக தானியேல் கண்ட தரிசனத்தில் அலெக்சாண்டரை குறிக்கும் அந்த பெரிய கொம்பு, அந்த கெடா பெலன் கொண்டிருக்கையில் முறிந்து போய் 4 கொம்புகள் அதிலிருந்து எழும்பின என்ற தீர்க்க தரிசனத்தின் படியே கிரேக்க சாம்ராஜ்யம் கெசாண்டர், செல்யூக்கஸ், டொலோமி, லைசிமாக்கஸ் என்ற 4 தளபதிகளுக்கு பகுக்கப்படுகிறது. கிரேக்க சாம்ராஜ்யம் 4ஆய் பகுக்கப்படும் என்ற வேதத்தின் தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறினது. வேதத்தின் தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிரேக்க சாம்ராஜ்யத்தின் முடிவில் தானியேலினால் முன்குறிக்கப்பட்ட இரும்பை போன்ற உரம் வாய்ந்த ரோம சாம்ராஜ்யம் எழும்புகிறது. இந்த சாம்ராஜ்யத்தின் ராஜாக்களாகிய ஜூலியஸ் சீசரையும் அகஸ்டஸ் சீசரையும் நாம் அறிவோம். அகஸ்டஸ் சீசர் ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்ட நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார் என்று வேத புத்தகம் மாத்திரமல்ல, உலகத்தின் சரித்திரமும் கூறுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷகன் இவனை அகுஸ்து ராயனால் குடிமதிப்பு எழுத கட்டளை பிறந்த அந்த நாளிலே என்று குறிப்பிடுகிறான். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காவிய தலைவர் அல்ல, கற்பனையில் தோன்றிய புருஷனும் அல்ல, அவர் சரித்திர சம்பந்தமான புருஷன். நேபுகாத் நேச்சாரின் சொப்பனத்தில் தோன்றிய சிலையில் இரும்பினால் ஆன கால்களுக்கு ஒத்த ரோம சாம்ராஜ்யம் 2 கால்கள் பிரிந்திருப்பது போல மேற்கு சாம்ராஜ்யம் என்றும் கிழக்கு சாம்ராஜ்யம் என்றும் பிரிகிறது. உலகில் 4 வல்லரசுகள் எழும்பும் என்ற தானியேலின் தீர்க்க தரிசனத்தின்படி பாபிலோனிய, மேதிய, பெர்ஷிய, கிரேக்க, ரோம சாம்ராஜ்யங்கள் தோன்றி ஆண்டு மறைந்தன. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களில் உலகத்தை 7 வல்லரசுகள் ஆளும் என்று யோவான் தெரிவிக்கிறான். அப்படி என்றால் யார் இந்த 7 சாம்ராஜ்யங்கள்? பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு முன்னதாய் எகிப்தும் அசிரியாவும் வல்லரசுகளாயிருந்தன என்று வேத புத்தகத்திலிருந்தும் உலக சரித்திரத்திலிருந்தும் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த 2 சாம்ராஜ்யங்களையும் சேர்த்து ஆக மொத்தம் 6 சாம்ராஜ்யங்கள் ஆகின்றன. தானியேல் 7:24 படி 7ஆவதாய் ஒரு சாம்ராஜ்யம் 10 ராஜாக்களின் தலைமையில் நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்தின் சிலையின் 10 விரல்களுக்கு ஒப்பாய் கடைசி நாட்களில் எழும்பும் என்று நிதானிக்கிறோம். இந்த 7வது சாம்ராஜ்யம் 7 குன்றுகள் உள்ள நகரத்திலிருந்து தோன்றும் என்று யோவான் தெரிவிக்கிறான். 7 குன்றுகள் உள்ள நகரம் ரோமாபுரியாகும். இந்த நகரத்திலிருந்து புறப்பட போகிற 7வது வல்லரசின் ஆரம்பத்திற்காய் தீர்க்க தரிசன ஆராய்ச்சியாளர்களின் கண்கள் இதன் மேல் நோக்கமாயிருந்தன. அவ்வாறே 1957ஆம் வருடம் ரோமிலே எங்கெங்கெல்லாம் பழைய ரோம சாம்ராஜ்யம் வியாபித்திருந்ததோ அந்த இடத்தைச் சேர்ந்த 6 ஐரோப்பிய நாடுகள் ஒன்று கூடி ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு யூரோப்பியன் எக்கானமிக் கம்யூனிட்டி அல்லது ஐரோப்பிய பொது சந்தை என்ற அமைப்பை ஏற்படுத்தின. இது EEC என்றும்
காமன் மார்க்கெட் என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வமைப்பு 1958 வருடம் ஜனவரி 1 தேதியிலிருந்து செயல்பட தொடங்கியது. இந்த ஒப்பந்தம் ட்ரீட்டி ஆஃப் ரோம் என்று அழைக்கப்பட்டது. இந்த EEC ஒரு வாணிப அமைப்பு தானே, இது எவ்வாறு வல்லரசாக மாறும் என்று தீர்க்க தரிசன ஆராய்ச்சியாளர்களுக்கு எதிராய் கேட்கப்பட்டது. ஆனால் இப்போது EECயில் ஏற்பட்டு வருகிற மாற்றங்கள் இதுதான் தானியேலினால் முன்னறிவிக்கப்பட்டதும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்படுகிறதுமான 7வது வல்லரசு என்பதை உறுதிப்படுத்துகின்றன. இப்போது இந்த EECயில் மேற்கு ஜெர்மனி, பிரான்ஸ், ஹாலந்து, லக்சம்பர்க், கிரேட் பிரிட்டன், அயர்லாந்து, டென்மார்க், பெல்ஜியம், இத்தாலி என்னும் 9 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இந்த EEC ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் யூரோப் என்ற அமைப்பை ஏற்படுத்துவதை தனது குறிக்கோளாக கொண்டுள்ளது. மேலும் EECயில் அங்கம் வகிக்கும் நாடுகளுக்கு இடையே பாஸ்போர்ட் முறையை எடுத்துவிடவும், அந்நாடுகளுக்கெல்லாம் ஒரு பொது நாணய முறையை கொண்டு வரவும், தங்களுக்கென்று ஒரு பொது ராணுவத்தை நிறுவவும் இது தீர்மானித்துள்ளது. சமீபத்திலே இந்த நாடுகள் ஒரு தேர்தலை நடத்தி தங்களுக்கென்று 410 பேர் கொண்ட ஒரு பாராளுமன்றத்தை ஏற்படுத்தி அதற்கு ஒரு ஜனாதிபதியையும் ஏற்படுத்தியுள்ளனர். யூரோப்பியன் எக்கானமிக் கம்யூனிட்டியின் தற்போதைய ஜனாதிபதியாகிய மிஸ்டர் காஸ்டன் டான் என்பவர் சமீபத்தில் இந்தியாவில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். விரைவில் டெல்லியில் EECக்கென்று ஒரு அலுவலகம் திறக்கப்பட இருக்கிறது. இந்த EECயின் தலைமையகம் பெல்ஜியத்தில் உள்ள பிரசல்ஸிலே உள்ளது. உலக வங்கிகளின் சங்கிலி பிரசல்ஸ் நகரோடு இணைக்கப்பட்டுள்ளது. உலகமெங்கிலும் உள்ள 160 கம்ப்யூட்டர் மையங்களும் பிரசல்ஸ் நகரோடு இணைக்கப்பட்டுள்ளன. இவை EEC தான் கடைசியா எழும்ப வேண்டிய 7வது வல்லரசு என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக EECA தன்னுடைய ஒரு வெளியீட்டில் தாங்கள் தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் தானியேல் புத்தகத்திலும் சொல்லப்பட்ட 7வது வல்லரசு என தெரிவித்து விட்டார்கள். போங்கள், இந்த 7வது வல்லரசின் முக்கியத்துவம் என்ன என்பதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் காண்கிறோம். இந்த 7ஆம் வல்லரசிலிருந்து தான் இவ்வுலகத்தை ஆளப்போகிற 8ஆமவனாகிய அந்தி கிறிஸ்து எழும்பப் போகிறான் என்று யோவான் தெரிவிக்கிறான். இந்த EECயின் தலைமை கட்டிடம் ஒரு சிலுவையின் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து தான் அந்தி கிறிஸ்து செயல்பட போகிறான் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த EECயின் தலைமையகத்தில் 3 அடுக்கு மாடி உயரமுள்ள ஒரு கம்ப்யூட்டர் வைக்கப்பட்டுள்ளது. அந்த கம்ப்யூட்டரின் பெயர் பீஸ்ட், அதாவது மிருகம் என்பதாகும். அந்தி கிறிஸ்துவை வேதம் குறிப்பிடும் போது அவனை மிருகம் என்று அழைக்கிறது. இந்த EECயை வடிவமைத்த டாக்டர் ஸ்பாக் என்பவர் தன்னுடைய ஒரு சொற்பொழிவில், இப்பொழுது எங்களுடைய மிக முக்கியமான தேவை ஒரு கமிட்டி அல்ல, எங்களுக்கு ஞானமும் திறமையும் பெற்ற ஒரு மனிதனே தேவை. அவன் பிசாசாயிருந்தாலும் சரி, தேவனாயிருந்தாலும் சரி, நாங்கள் அவனை வரவேற்போம் என தெரிவித்துள்ளார். கடந்த 1979ஆம் ஆண்டு கிரீஸ் நாடு EECயில் சேர்க்கப்பட ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த கிரீஸ் நாட்டிலிருந்து தான் அந்தி கிறிஸ்து எழும்ப வேண்டும் என்பது வேத ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. 7 வல்லரசுகளும் எழும்பும் என்ற தீர்க்க தரிசனத்தின்படி அசிரியர் ஆண்டாகிவிட்டது, எகிப்து ஆண்டாகிவிட்டது, பாபிலோனிய சாம்ராஜ்யம் ஆண்டாகிவிட்டது, மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் ஆண்டாகிவிட்டது, கிரேக்க சாம்ராஜ்யம் ஆண்டாகிவிட்டது, ரோம சாம்ராஜ்யம் ஆண்டாகிவிட்டது. கடைசி சாம்ராஜ்யமாகிய EECயும் நம் கண்களுக்கு முன்னதாக தோன்றியாகிவிட்டது. இந்த 7லிருந்து 8ஆமவனாகிய அந்தி கிறிஸ்து எழும்ப போகிறான். அதற்கு முன்னதாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நடுவானத்தில் சம்பவிக்க மணவாட்டியாகிய சபை எடுக்கப்படும். எனவே உலகத்தை ஆள வேண்டிய வல்லரசுகளின் நிலைமையில் இனி காலம் செல்லாது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று இயேசு சொல்லுவதாய் வாசிக்கிறோம். கடந்த 150 வருடங்களில் உலகம் முழுவதும் 11,000 பேர் நானே கிறிஸ்து என்று தெரிவித்திருக்கிறார்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. கடந்த 1980ஆம் வருடம் மே மாதம் 15ஆம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே இயேசு இங்கே இருக்கிறார் என்ற
கால் பக்க விளம்பரத்தை தாரா சென்டர் என்ற உலக ஸ்தாபனம் வெளியிட்டிருந்தது. இந்த விளம்பரம் உலகின் 17 நாடுகளில் 20 பிரபல செய்தித்தாட்களில் $5 லட்சம் செலவில் வெளியிடப்பட்டது. இந்த விளம்பரம் என்ன கூறுகிறது என்றால், இயேசு வந்துவிட்டார் என்றும், அவருடைய பெயர் மைத்ரேயா என்றும், இவர்தான் கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கிற இயேசு கிறிஸ்து என்றும், புத்தர்கள் எதிர்பார்க்கிற 5வது புத்தர் என்றும், இஸ்லாமியர் எதிர்பார்க்கிற இமாம் மெகுதி என்றும், யூதர்கள் எதிர்பார்க்கிற மேசியா என்றும், இந்துக்கள் எதிர்பார்க்கிற கிருஷ்ணன் என்றும் தெரிவிக்கிறது. மேலும் இந்த மைத்ரேயா இன்னும் 2 மாதங்களில் டெலிவிஷனிலும் ரேடியோவிலும் பேசுவார் என அந்த விளம்பரம் தெரிவித்தது. ஆனால் எதிர்பார்த்தபடி மைத்ரேயா டெலிவிஷனிலும் ரேடியோவிலும் பேசவில்லை. ஏன் பேசவில்லை என்று தாரா சென்டர் ஸ்தாபனத்தை கேட்டபொழுது சில காரியங்கள் மைத்ரேயா வெளிப்படுவதை தடை செய்கின்றன. தடைகள் நீக்கப்படும் போது அவர் வெளிப்படுவார் என்று அந்த ஸ்தாபனம் தெரிவித்தது. இந்த விளம்பரத்திற்கு ஆஸ்திரேலிய கிறிஸ்தவர்கள் ஒரு மறுப்பு விளம்பரத்தை வெளியிட்டனர். மைத்ரேயா என்ற பெயரை எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் எழுதி அதன் எண்ணிக்கையின் தொகையை கூட்டின போது 666 என வருகிறது. எனவே இவ்விளம்பரத்தில் கூறப்படுவது இயேசு அல்ல, அது அந்தி கிறிஸ்துவே என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். வேதத்திலே அந்தி கிறிஸ்துவின் இலக்கம் 666 என்று காண்கிறோம். இந்த மைத்ரேயாவை குறித்து பெஞ்சமின் கிரீம் என்பவர் 1980 வருடத்திலேயே ஒரு புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். இங்கிலாந்தில் இப்போது வசிக்கும் பெஞ்சமின் கிரீம் வெகு சீக்கிரத்தில் மைத்ரேயா வெளிப்படுவார் என்று சமீபத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள ஒரு பிரபல கிறிஸ்தவர் அல்லாத மத தலைவரும் இவர்களின் கூட்டத்தில் பங்குள்ளவர் என்றும் இவர் மேலும் தெரிவித்துள்ளார். அநேக கிறிஸ்தவர்கள் உட்பட பலர் இந்த விளம்பரம் இயேசு கிறிஸ்துவைத்தான் குறிக்கிறதோ என்று நம்பிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் செய்தித்தாளிலே விளம்பரம் செய்துவிட்டு வருவார் என்று வேதம் சொல்லவில்லை. கர்த்தர் வருகின்ற நாள் திருடன் வருகிற விதமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை திடீரென்று சம்பவிக்கக்கூடிய திகைக்க வைக்கும் நிகழ்ச்சியாய் இருக்க போகிறது. விளம்பரப்படுத்தப்பட்ட மைத்ரேயா ஒரு சிலர் கணக்கிடுகிறபடி வருவான் என்று சொல்லப்பட்ட அந்தி கிறிஸ்துவாய் இருக்கலாம், அல்லது அந்தி கிறிஸ்துவின் முன்னோடியாக இருக்கலாம். மைத்ரேயா may be the forerunner for the Antichrist. மேலும் மத்தேயு 24 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதாக வாசிக்கிறோம். இது மூல பாஷையிலே this is the starting of the birth pain, அதாவது இவை பிரசவ வேதனைக்கு ஒப்பான வேதனைகளுக்கு ஆரம்பம் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த வேதனைகள் பிள்ளை பெறப்போகிற ஒரு ஸ்திரீயின் வலிக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. கர்ப்பமாயுள்ள ஒரு ஸ்திரீக்கு வலி ஏற்படும் என்றால் அது பிள்ளை பிறப்பிற்கு அடையாளம் அல்ல. வலிகளின் கொடுமை அதிகமாவது பிள்ளை பிறப்பிற்கு அடையாளமாகும். எனவே யுத்தம் தேவனுடைய வருகைக்கு அடையாளம் அல்ல. ஏனென்றால் யுத்தங்கள் ஆபிரகாமின் காலத்திலிருந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. யுத்தம் அடையாளம் அல்ல. யுத்தங்களின் கொடுமை அதிகமாகிறது தேவனுடைய வருகைக்கு அடையாளமாகும். பூமி அதிர்ச்சிகள் அடையாளம் அல்ல. பூமி அதிர்ச்சிகளின் கொடுமை அதிகமாவது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாகும். சான்றுகளை சொல்லுகிறேன், கேளுங்கள். முதல் உலக மகா யுத்தத்திலே மரித்த ராணுவத்தினரின் எண்ணிக்கை 84,18,000 ஆகும். ஆனால் இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே மரித்த ராணுவத்தினரின் எண்ணிக்கையோ 1,69,33,000 ஆகும். முதல் யுத்தத்திலே மரித்த பொதுமக்களின் எண்ணிக்கை 13 லட்சம் ஆகும். ஆனால் இரண்டாவது உலக யுத்தத்திலே மரித்த பொதுமக்களின் எண்ணிக்கை 3,43,05,000 ஆகும். யுத்தங்கள் இயேசுவின் வருகைக்கு அடையாளம் அல்ல. யுத்தங்களின் கொடுமை அதிகமாவது இயேசுவின் வருகைக்கு அடையாளமாகும். கடந்த 82ஆம் வருடம் 11 கொடிய யுத்தங்கள் எந்த வருடமும் இல்லாமல் உலகிலே நடந்ததாய் நியூஸ்வீக் பத்திரிகை தெரிவிக்கிறது. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தத்திலே 15,000 பேர் மரித்து போனார்கள், 50,000 பேர் காயமுற்றார்கள். பாக்லாந்திலே 10 வாரங்களாய் அர்ஜென்டினாவிற்கும் இங்கிலாந்திற்கும் கொடிய யுத்தம் நடந்தது. ஈரானுக்கும் ஈராக்கிற்கும் 2 வருடங்களுக்கு மேலாய் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. 60,000 ஈரானியர் மரித்து போனார்கள்,
40,000 ஈராக்கியர் இறந்து போனார்கள். ஆப்கானிஸ்தானத்திலே 1979 டிசம்பரிலிருந்து யுத்தம். 10,000 ரஷ்யரும் 10,000 ஆப்கானிஸ்தானியரும் இறந்துள்ளனர். சாட்டுக்கும் லிபியாவிற்கும் யுத்தம். சோமாலியாவிற்கும் எத்தியோப்பியாவிற்கும் 4 வருடங்களாக யுத்தம். வடக்கு ஈமனுக்கும் தெற்கு ஈமனுக்கும் 1 வருடமாய் யுத்தம். மொராக்காவிலே கொரில்லா யுத்தம். ஜாம்பியாவிலே சுதந்திர போராட்டம். எல் சால்வடாரிலே 10,000 பேர் யுத்தத்தில் மரித்து போனார்கள். கம்போடியாவிலே கடந்த 1975 ஆண்டிலிருந்து 79 ஆண்டிற்குள்ளாய் யுத்தத்தில் 10 லட்சம் பேர் மரித்து போயினர். கடைசி நாட்களிலே ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கடந்த 1981 வருடத்தில் மார்ஷியானா, எல் சால்வடார், சூரினாம், ஈரான், நியூகினியா, லைபீரியா, தெற்கு கொரியா, பொலிவியா, துருக்கி, அப்பர் வோல்டா, ஹைட்டி என்ற இத்தனை நாடுகளில் ராணுவ புரட்சி நடந்துள்ளது. கடந்த 82 வருடம் முதல் 9 மாதங்களில் மட்டும் 346 இனக்கலவரங்கள் எந்த வருடமும் இல்லாத அளவில் நமது தேசத்தில் நடந்துள்ளதாய் இந்து செய்தி பத்திரிகை 6/10/82 இதழில் தெரிவிக்கிறது. கொடிய பஞ்சங்கள் கடைசி நாட்களில் உண்டாகும் என்று வேத வசனத்தின்படி உலக நாடுகள் பெரிய பஞ்சத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. உலகத்தின் ஜனத்தொகை வெகு வேகமாய் பெருகிக் கொண்டு போகிறது. உலகத்தின் உணவு பற்றாக்குறையும் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. கடந்த 1930 1950 வரை 2 பில்லியன் ஆயிருந்த உலகத்தின் ஜனத்தொகை 1950 1960 3 பில்லியன் ஆகி 1960 1975 4 பில்லியனை எட்டி இப்போது 4.5 பில்லியனாக உள்ளது. ஒரு நொடிக்கு 4 குழந்தைகள் பிறக்கின்றன. ஒரு நொடிக்கு 2 பேர் தான் இறக்கின்றனர். சமீபத்திலே சைனாவின் ஜனத்தொகை 100 கோடியை தாண்டியுள்ளது. இந்தியாவின் ஜனத்தொகை சீக்கிரத்தில் சைனாவையும் மிஞ்சிவிடும் என்று இந்து செய்தித்தாள் 26/12/82 இதழில் தெரிவிக்கிறது. இவைகள் வரப்போகிற பெரிய பஞ்சத்திற்கு அடையாளமாகும். கடந்த 1975 ஆண்டில் மாத்திரம் 30 மில்லியன் மக்கள் வயிற்று பசியினால் உலகமெங்கும் மரித்து போயிருக்கிறார்கள். கடந்த வருடத்தில் 57 மில்லியன் மக்கள் பசியினால் உலகமெங்கும் மரித்து போயிருக்கிறார்கள். அதாவது ஒரு நாளைக்கு 1,56,000 பேர். அதாவது ஒரு மணி நேரத்திற்கு 9,000 பேர். அதாவது ஒரு நிமிடத்திற்கு 15 பேர் மரித்து போயிருக்கிறார்கள். இந்த உலகம் இன்னும் 500 வருடங்களுக்கு நீடிக்கும் என்றால் ஒரு ஆளுக்கு 1 சதுர கஜம் இடம்தான் பூமியில் இருக்கும். இன்னும் 1700 வருடங்களுக்கு இவ்வுலகம் நீடிக்கும் என்றால் பூமியின் மேற்பரப்பில் இடமில்லாதவாறு மனிதர்களை நிற்க வைக்க வேண்டியிருக்கும். மேலும் 5975 வருடங்களுக்கு இவ்வுலகம் நீடிக்கும் என்றால் வானவெளியிலெல்லாம் மனிதர்களை நிறுத்தி வைக்க வேண்டியதாயிருக்கும். இந்த அரும்பெரும் பணிக்கு பாரத தேசம் தன் பெரிய பங்கை நிச்சயம் செய்யும் என்று எதிர்பார்க்கிறேன். சகாரா பாலைவனமும் பனி நிறைந்த ஆர்டிக் பிரதேசத்தின் பரப்பளவும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்றன என்ற செய்தி வருங்காலத்தின் கொடிய பஞ்சத்தை எச்சரிக்கிறது. மேலும் கடைசி நாட்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்றும் வேதம் எச்சரிக்கிறது. பூமி அதிர்ச்சிகள் தேவனுடைய வருகைக்கு அடையாளம் அல்ல. பூமி அதிர்ச்சிகளின் கொடுமை அதிகமாவது இயேசுவின் வருகைக்கு அடையாளமாகும்.